பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா கடைசி 2 ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 35 ரன் அடிச்சாங்க. அப்படின்ற போது அது ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டபோது வை நாட் அப்படின்னு திலக் வர்மா முதல் பந்தே பார்த்தீங்கன்னா யானும் பந்து கிரவுடில் காணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிக் சிக்ஸர். இந்த வாட்டி ஸ்ட்ரைட்டு வாட் அ ஷாட். மிட் ஆஃப் ஃபுல்லன்னு தெரியும், அதனால தான் ரொம்ப பவர் பண்ண பார்க்கல, சிப் பண்ணாரு, அது போதுமான அளவு. வில் ஜாக்ஸ் இந்த வாட்டி 4 பவுன்ஸ் பவுண்டரிக்கு போயிருச்சு. செம்ம வேர்ல்ட் கப்ல இருந்து வராரு வில் ஜாக்ஸ். டேக் டவுன் பண்ணிருக்காரு திலக் வர்மா, நேரா 6 ஓட முடிக்கிறார் ஓவரை. 22 ரன் அந்த யான்சன் ஓவர்ல. யான்சனுக்கு 55 ரன் 4 ஓவர்ல. சரியான ஷாட் வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் சைடுக்கு மேல. ஹர்ஷ்தீப் சிங்கோட பந்து பெனல்டி மேட் ஓவர்ல 6. Where there is will there is runs. Definitely wide yorker. ஹர்ஷ்தீப் சிங் நல்ல தொடக்கம் இந்த ஓவருக்கு. 3 6 கேட்டேன், 2 வந்துடுச்சு. செம்ம யார்க்கர், ஆனா எட்ஜ் 4. இது அன்லக்கி பஞ்சாப் கிங்ஸுக்கு. நல்லா போட்டார். இன்ஃபேக்ட் பால் கொஞ்சம் டெய்ல் அவே ஆச்சு, ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த ஷார்ட் தேர்ட் இன்னும் கொஞ்சம் ஃபைனா வைக்க யோசிப்பாங்க. ஃபுல் டாஸ் பட்டோன்னே தெரியுது வெளியே தான் போய் விழுது அப்படின்னு. வில் ஜாக்ஸ் பேட்ல இருந்து சரியான ஷாட். நம்பிக்கை வச்சவனுக்கு வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பா ஒரு நாள் நான் திருப்பி சொல்கிறேன், ருதர்ஃபோர்ட் அவுட் எடுத்தது தான் பெரிய தவறு மாதிரி எனக்கு தெரியுது. சரியான ஷாட், எக்ஸ்ட்ரா கவர் மேல 6. திலக் வர்மா யூ பியூட்டி, சூப்பர் பேட்டிங் இது. 6 வேணும்னு கேட்டீங்க, பட் இது கிரிக்கெட்லயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஷாட் நினைக்கிறேன். பேக் ஃபுட்ல எக்ஸ்ட்ரா கவர் மேல 6. பவுன்சர் அடிச்சிட்டாரு வெளியே திலக் வர்மா.